ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு சம்ஹார தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். குட்டி குட்டி தோசையாக ஊற்றி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து எடுத்துக்கிறது இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1.5 டம்ளரு, அதாவது 250 கிராம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி 1/4 கிலோ அளவு தான் எடுத்திருக்கேன். இந்த 250 கிராம் அரிசியை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம், 2 மணி நேரத்தில் 4 மணி நேரம் அளவு ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் கீரி எடுத்துக்கோங்க. அந்த அரை மூடிக்கு தேங்காவை மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து 5 பச்சை மிளகாய், இல்லை 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கோலி குண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வேணுன்னா ஆப்ஷன். வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கொட்டை புளி வந்து எடுத்துக்கோங்க. புளி கரைச்சலாக எடுத்துக்கோங்க. புளியை அப்படியே போடாதீங்க. அதை நல்லா கரைச்சிட்டு மண்ணெலாம் இல்லாமல் வடிகட்டி ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக அரிசி போட்டு முதல்ல கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற அரிசியையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மீதி அரிசியும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மையவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது. நம்ம இட்லி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மழை அரைச்சிட்டு அப்படியே வழுக்குன்னு இருக்கும் தோசை, அந்த மாதிரி இருக்கவும் கூடாது. சரிங்களா? அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா அதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்ட வழிச்சு ஊற்றாமல் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை தனியாக எடுத்துப்போம். இப்போ அந்த தண்ணியை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இருங்க. நம்ம ஒரு கடாயில், ஒரு சின்ன கடாய் இல்லைன்னா பேனில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கிட்டு கூடவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து வெங்காயம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம இதில் வந்து மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இதில் ஊற்றி நல்லா கை நிற்காமல் கலரிக்கிட்டே இருங்க. இல்லைனா அடி பிடிக்கும். அந்த மாவோட இது வந்து அடி பிடிக்கும். அப்படியே இது கெட்டியாகும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா ஓரத்துலலாம் பார்த்திங்களா அப்படியே பொங்கிக்கிட்டு வருது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா பொங்கிட்டு வர ஸ்டேஜில் இதை நல்லா மேலே பொங்கிட்டு வரும், கலரிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து அந்த திக்னஸ் கொடுக்கும், கஞ்சி மாதிரி ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணணும், இதை எடுத்து நம்ம வந்து மாவு கரைச்சி வழிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த கிண்ணத்தில் இதை வந்து நம்ம ஊற்றிக்கணும். அந்த கிண்ணத்தில் நம்ம இதை ஊற்றும்போது அப்படியே அந்த மாவு ஆகப்பட்டது என்ன பண்ணணும், அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாக வரும். பார்த்திங்கன்னா இட்லி பதத்துக்கு வந்த மாதிரியே இருக்கணும்னா பார்த்துங்களேன். அந்த மாவை ஒட்டிகிட்ருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவி இதிலே ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து அந்த மாவே வந்து சூடாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம இதை எடுத்து உள்ளெலாம் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கக்கூடாது. வெளியிலே இருந்து கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அப்படியே ஊற்றலாம். நான் வந்து மறுநாள் தான் ஊற்றினேன். இப்போ இந்த மாவை நல்லா கலக்கி விட்டிங்கன்னா சூடாக இருக்கும். உடனே ஊற்றக்கூடாது, 2 மணி நேரம் கழித்து ஊற்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் இதை மறுநாள் தான் எடுத்து ஊற்ற போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுநாள் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்த மாவு எப்படி கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம இட்லி மாவுக்கு வழிச்சு வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்குது. இப்போ இந்த மாவை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து தனியாக பிரித்து ரவா தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்க போகிறோம். நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு, சரிங்களா. அப்போ தான் வந்து தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த கிண்ணத்தில் இருக்க மாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
இதில் வேணும்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு வெங்காயம் கட் பண்ணி கடலப்பருப்பு போட்டு தாளித்து கூட நீங்கள் இந்த சமயத்தில் கொட்டிக்கலாம். அது ஒரு சிலருக்கு பிடிக்கும். இல்லை இது மேலேயே தோசை ஊற்றிட்டு இது மேலேயே வெங்காய தோசைக்கு போடுற மாதிரி கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணியும் இது மேலே போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றுறதுனால உப்பு பத்தாமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுட்டு தோசை ஊற்ற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துப்போம். அந்த தோசைக்கல்லில் மாவை வந்து ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றலாம், இல்லை ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றலாம். எப்படின்னா கொஞ்சம் நல்லா தூக்கி தேய்க்கக்கூடாது. இந்த மாவை தூக்கி ஊற்றணும். ரவா தோசைக்கு ஊற்றணும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஊற்றணும். இந்த மாதிரி ஊற்றிட்டு வெளியிலேருந்து உள் பக்கமாக போகணும். சரிங்களா? நம்ம தோசைக்கு வந்து சாதாரணமாக உள்ளேருந்து வெளியில் போகும் இல்லைங்களா, அது மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணி இல்லைனா ஒரு சுற்றுற மாதிரி தோசைகள் எடுத்து அதை மாதிரி அப்படியே தான் சுற்றணும். சரிங்களா? அந்த மாதிரி சுற்றிட்டு அப்படியே மேலே ஒரு மூடி போட்டு மூடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இன்னொரு தோசைக்கல் மாதிரி எதனா ஒன்று எடுத்து அப்படியே கூட மூடி வச்சு எண்ணெய் விட்டு வேக விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் முழு வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது நல்லா வெந்து வந்த பிறகு திருப்பி போடுவோம். இதை வந்து நீங்கள் கரண்டி வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த தோசை வந்து வராது. அப்படியே தோசைக்கல்லே ஊற்றிக்கும். நீங்கள் என்ன இது பண்ணாலும் வராது. அதே மாதிரி இந்த தோசை ஊற்றும் போது தீ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். தோசை ஊற்றி முடித்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். தோசை சிம்மில் வச்சுட்டு திருப்பி போடுங்க. இதில் எண்ணெய் ஊற்றும் போது கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் 3 கலந்து ஊற்றுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தோசை வெந்து வந்தோடனே அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் மூடி போட்டும் வேக விடலாம். இல்லை தோசைக்கல் ஏதாவது இருந்தால் வேறு ஒரு தோசைக்கல் இருந்தால் அந்த தோசைக்கல்லையும் மேலே போட்டு மூடி போட்டு வேக விடலாம். அப்போ இன்னும் நல்லா சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிட்டு தோசைக்கல்லை அப்படியே கொஞ்சம் அழகாக சுழட்டி விடுங்க. அந்த மாவு வந்து அப்படியே பரவி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரும்போது அந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ இது மேலே நீங்கள் கொஞ்சோண்டு வெங்காயம் கூட தூவி நீங்கள் பரிமாறலாம். ஸ்நாக்ஸுக்கும் இது மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி மூடி வச்சுருங்க. அப்போது வந்து அந்த தோசை வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். நான் சொன்ன மாதிரியே ஊற்றுங்க. தோசைக்கல்லையே ஒட்டிக்கிற மாதிரி தடவி விட்டுடாதீங்க. தடவி விட்டிங்கன்னா தோசை ஒட்டிக்கும் அதோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே போல் நம்ம இதை இட்லி மாதிரி ஊற்றிட்டும் நம்ம இதை வந்து இட்லி உப்புமா மாதிரியும் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு தொட்டுக்கவே வேண்டாம், தேவை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார தோசை, சம்ஹார தோசை அப்படின்னு சொல்கிற இந்த தோசை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.